முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் இல்லத்தில் திரு மஃபாய் பாண்டியராஜன் செய்தியாளர்களை சந்திக்கும் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். திருமதி சசிகலா அவர்களுடைய தேர்தல் பொதுச் செயலாளராக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதை சட்டப்படி தவறு என்பதை இந்த நிமிடத்தில் தேர்தல் கமிஷனில் நமது 10 எம்பிக்கள் அங்கே சென்று இந்த நிமிடத்தில் அவர்கள் டெல்லியில் இருக்கிறார்கள். தேர்தல் கமிஷன் நல்ல தீர்ப்பு வழங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அவர்கள் எடுத்த அனைத்து முடிவுகளுமே நல் அண்ட் வாய்ட், அது எல்லாமே சட்டப்படி செல்லாது என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். எலெக்ஷன் கமிஷன் முன்னால கண்டிப்பா தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்விய காலம் மாறி மீண்டும் தர்மம் வெல்வதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுப்போம் என்று உங்களுக்கு உறுதி கூறுகிறோம். குறிப்பாக கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் அனைவரும் திரு ஓ பன்னீர்செல்வம் பின்னால் அணிவகுத்து நிற்கிறார்கள். இந்த நேரத்தில் கொல்லைப்புற வழியாக கட்சியின் ஆட்சியையும் கட்சியையும் கைப்பற்றக்கூடிய எல்லா முயற்சிகளையும் புரட்சி தலைவி அம்மாவின் ஆன்ம பலத்தினால் முறியடிப்போம் என்று உங்கள் முன்னால் கூறிக்கொள்கிறேன். கண்டிப்பாக அடைக்கப்பட்டுள்ள எம்எல்ஏக்கள் தங்களுடைய மனச்சாட்சிப்படி வாக்களிக்கும் பொழுது பலரும் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சிக்காக வாக்களிப்பார்களே தவிர ஒரு குடும்பத்தின் ஆட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை எங்களுடைய நம்பிக்கை. முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் இல்லத்தில் அமைச்சர் திரு மஃபாய் பாண்டியராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் சொல்லும் பொழுது எடுத்திருக்க வேண்டிய நடவடிக்கை அது காலம் கடந்து விட்டது. காலையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் மக்களுக்கு சொன்ன செய்தியில் இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி, அதாவது மக்கள் விரும்புகிற ஆட்சி, மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஆட்சி விரைவில் மலரும். நிச்சயமாக அது நடக்கும். அதுவரை தர்ம யுத்தம் தொடரும் என்ற உறுதியை மக்களிடம் இங்கே உங்கள் மூலமாக சொல்லி இருக்கிறார்கள். அதுபோல இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பாண்டியராஜன் அவர்கள் அவருடைய எண்ணத்தின் அடிப்படையில் மக்களினுடைய நாடி துடிப்பை உணர்ந்து இங்கே மீண்டும் மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி நிச்சயமாக விரைவில் அமையும் என்ற கருத்தை இங்கே வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். இதிலே நாங்கள் ஏன் உறுதியாக இருக்கிறோம் என்று சொன்னால், நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைப்பு செயலராக இருந்தாலும் சேலம் மாவட்டம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அந்த மக்கள் என்னிடம் வைத்த கோரிக்கை என்னவென்று சொன்னால், நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் நாங்கள் உங்கள் முடிவை வரவேற்கிறோம். ஆனால் நீங்கள் முடிவெடுப்பதற்கு முன்னால் தொகுதிக்கு வர வேண்டும். எங்களுடைய கருத்தையும் நீங்கள் அறிந்து அதற்கு பின்னாலே ஒரு முடிவை எடுத்தால் உங்கள் முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம், உங்கள் முடிவை வரவேற்போம் என்று எனக்கு வாக்களித்த பொதுமக்கள், கழகத்துடைய நிர்வாகிகள், கழகத்துடைய விசுவாசமிக்க தொண்டர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில், வேண்டுகோள் வைத்ததன் அடிப்படையில் நான் தொகுதிக்கு சென்று ஒரு நாள், ஒரு பகல், ஒரு இரவு முழுவதும் தொண்டர்களையும் பொதுமக்களையும் கழக நிர்வாகிகளையும் சந்தித்து அவர்கள்
கருத்தை கேட்டேன். அவள் கருத்தை கேட்பதற்கு முன் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தேன். ஆனால் நான் கருத்துக்களை கேட்கிற போதுதான் மக்களுடைய தொண்டருடைய மனநிலையை என்னாலே புரிந்து கொள்ள முடிந்தது. எனவே என்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு மக்கள் விரும்புகிற மக்கள் தலைவராக இருக்கிற புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறு உருவாக, அமைதியின் சின்னமாக, மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல முதலமைச்சர் என்ற வகையில அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு என்னுடைய ஆதரவை தெரிவித்தேன். பத்திரிகையாளர் நீங்கள் கூட கேட்கலாம், அங்கே எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்று. Proxies may have the numbers, but OPS has the goodwill. அதைத்தான் இங்கே அருமையண்ணன் பாண்டியராஜன் அவர்கள் மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள். மக்கள் நம்பக்கம் இருக்கிறார்கள், தொண்டர்கள் நம்பக்கம் இருக்கிறார்கள். நிச்சயமாக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நீதி கேட்டு தமிழகம் எங்கும் பயணம் சென்றாரே, அந்த இரண்டாவது நீதி பயணம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பயணத்தை தொடங்க இருக்கிறார்கள். அந்த நீதி பயணம் வெற்றி பெறும். மக்களுடைய ஆதரவோடு, தொண்டர்களுடைய ஒத்துழைப்போடு மீண்டும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி தமிழகத்தில் தொடரும். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொன்னதைப் போல மக்கள் அவரை விரும்புகிறார்கள். அவரும் நான் மக்கள் பக்கம் இருப்பேன் என்ற உறுதியை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் மக்களோடு மக்களாக இருக்கிற அவர் நிச்சயம் இந்த தர்ம யுத்தத்திலே வெற்றி பெறுவார் என்பது உறுதி உறுதி உறுதி. சொல்லுங்க.